வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை வேத பாடத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற செய்தியின் பகுதி சங்கீதம் 27வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் முடியும். சங்கீத பகுதி ஒரு ஆறுதலான ஒரு பகுதி. தாவீது மிக அழகாக அதை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளிலேயும் எதிர்பாராத ஆறுதல்கள், தேறுதல்கள், ஆக்கங்கள், ஊக்கங்கள், பிரச்சனைகளின் மத்தியிலே வெற்றி தேடும் வழிமுறைகள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக இந்த சங்கீத பகுதியிலே தாவீது எழுதியிருக்கிறார். இப்போது நாம் சங்கீதம் 27வது பகுதியை நான் வாசித்து பார்க்கும்போது முதல் வசனத்துல ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்பும் ஜீவனின் பலனுமானவர். நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அப்படிதான் தெய்வம் நம்ம நடத்துகிறார். அப்படித்தானே? அவர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். அவர் நமக்கு எப்போதும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் ஜீவனுக்கு அவருடைய கிருபை இல்லாவிட்டால் அந்த உலகத்தை நம்ம வாழவே முடியாது. இதய பலவீனமா இருந்தாலும் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். உடம்புல எவ்வளவோ நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். யாருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறத நம்ம அந்த பகுதியில பார்க்கிறோம். 2வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சத்துருக்கள், பகைஞர்கள், பொல்லாதவர்கள் நம்முடைய மாம்சத்தை பட்சிக்க நெருக்குகையில நம்ம இடறி விழும் நிலையில தேவன் நம்மை கை தூக்குகிறார். இப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்க வாழ்க்கையில பெற்றிருக்கீங்க. நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். அதே நேரத்திலே ஒரு இறுக்கமான வார்த்தைகளை பேசி விடும்போது நம்மளை மறந்து விடுவார்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான சூழ்நிலையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். காவல்துறை தேவையில்லை, நீதித்துறை தேவையில்லை. நாம் ஒருவரோடு ஒருவர் அன்புடன் இருந்து நாம் செயல்படும் போது சத்துருக்களாக மாறாதபடி, பகைஞர்களாக மாறாதபடி, பொல்லாதவர்களோடு நாம் ஈடுபாடு கொள்ளாதபடி, மாம்சத்தை பட்சிக்க நெருக்கையில கூட தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்து நடக்கும்போது இந்த பயங்கரமான குழியிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். சேற்றிலிருந்து நாம் தூக்கப்படுவோம். 3வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு விரோதமாக பாளையம் இறங்கினாலும் இருதயம் பயப்படாது, என்னால் யுத்தம் எழும்பினாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு ஆண்டவர்! கண்மலையின் மத்தியிலே நமக்கு பலன் கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் அல்லவா? இந்த வசனத்துல எப்படிப்பட்ட ஒரு அடிபட்ட நிலையில நம்ம எழும்பி போனாலும் நம்முடைய இருதயம் பயப்பட்டு யுத்தம் எழும்பினாலும் கூட அந்த யுத்தத்தின் மத்தியிலேயும் ஜெய கிறிஸ்து நமக்கு வெற்றி கொடுக்கிறார் அல்லவா? அந்த வெற்றியின் வாழ்க்கைக்கு நம்ம இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். 4வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நம்பிக்கை, விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம விரும்பணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் மகிமையை நம்ம பார்க்கணும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்துல நம்ம ஆராய்ச்சி செய்யணும் அப்படி சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் இருப்பதையே நாம் நாடணும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆலயம் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம். அப்படியெல்லாம் பழமொழிகள் சொல்லப்படுகிறது. இது வசனம் சொல்லப்படுகிறது. நமக்கு நம்பிக்கை கிடைக்கிறது. கர்த்தரின் மகிமையை நம்ம பார்க்கிறோம். ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்கிறோம். ஆலயத்தில் இருப்பதையே நம்ம நாடுகிறோம். பல பொறுப்புகளை எடுத்து ஆண்டவருக்காக நாம் செயல்படுகிறோம். உண்ண உணவு கொடுக்கிறோம், உடுக்க உடை கொடுக்கிறோம், இருக்க இடம் கொடுக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 5வது வசனத்திலே, தீங்கு நாளில் தமது கூடாரத்தில் மறைத்து, கூடார மறைவில் ஒளித்து வைத்து, கண்மலையிலே நம்மை உயர்த்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு பெருந்தன்மையான ஒரு சூழ்நிலைக்கு நம்மை நடத்துகிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். தேவனுடைய கரத்திலே நாம் செயல்படும் போது தேவன் நமக்கு நம்மை கூடாரத்திலே மறைத்து வைத்து, கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, நம்மை கண்மலையிலே அவர் உயர்த்துகிறார். எவ்வளவு ஒரு பெருந்தன்மையான ஒரு கிருபை, பெருந்தன்மையான ஒரு ஈடுபாடு! அது மட்டுமல்ல, 6வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சத்துருக்களுக்கு மேலாக நாம் உயர்த்தப்படுகிறோம். கூடாரத்தில் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை நாம் பாடுகிறோம், அவரை நாம் கீர்த்தனம் பண்ணுகிறோம். இந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் வரும்போது தேவன் நம்ம என்ன நோக்கத்தோடு வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கங்களை அவர் அற்புதமாக நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு தரிசன பாதைக்கு இந்த காலை நேரத்தை நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ, மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ
9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.